ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் செஞ்ச இட்லி மீந்துடுச்சுன்னா அதை ஈவினிங் சூப்பரான ஒரு கிறிஸ்பி ஸ்நாக் ஆட்டு குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது அகாரோ ஏர் ஃப்ரையர் 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மீந்து போன இட்லியை குட்டி குட்டி க்யூப்ஸ் ஆட்டு கட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஆட் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ் ஃப்ளேவர்ஸ் உங்கள் இஷ்டம்தான். நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இட்லியை ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் மேலே. அதுக்கப்புறமா கொஞ்சூண்டு ஆரிகானோ, கொஞ்சூண்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் என்ன போட்டேன், உப்பு, பெப்பர், காஷ்மீரி சில்லி பவுடர். அது அந்த கோல்டன் கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு நல்லா டாஸ் பண்ணிட்டேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் கரம் மசாலா பவுடர், ஜீரக பொடி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை ஏர் ஃப்ரையரோட ட்ரேயில் போட்டு 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிற ஏர் ஃப்ரையரில் 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தேன். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பி இட்லி ரெடி ஆகிடும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அகாரோவோட ஏர் ஃப்ரையர். இதோட லிங்க் நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதில் சிக்கன் பண்ணியிருக்கேன், கேக் பேக் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஏர் ஃப்ரையர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களால் அந்த குழந்தைங்களுக்கு இது இட்லினே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆகிடும். செம்ம கரமுரன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டொமேட்டோ கெச்சப் வச்சு இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இது ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சி சாப்பிடுவாங்க. ஏன்னா இட்லின்னு இதை கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.